கைடன்ஸ், காட்ஸ் கைடன்ஸ். 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து வாசிக்கிற வேளையில we see when we depend on God, ஆண்டவரோடு கூட சார்ந்து இருக்கிற வேளையில he gives us the guidance. அவர் நமக்கு தெளிவான புத்திமதியை கொடுக்கிறார். it can be through visions ஆக இருக்கலாம், தரிசனம் மூலமாக இருக்கலாம், வசனம் மூலமாக இருக்கலாம், சிலர் நம்மளோடு கூட பேசுவதன் மூலமாக இருக்கலாம். it can be anyways, but he gives a direction, he gives a guidance. அது வாசிக்கலாம் 4வது வசனத்துல இருந்து. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அதுக்கு முன்பான கதை நமக்கு தெரியும். ராஜா இடத்துல போகிறான், ஹீ இஸ் அ கப் பேரர். ராஜா இடத்துல போகிற ராஜா பார்க்குற, என்னப்பா நீ ரொம்ப கவலையாக இருக்க, உன்னை பார்த்தா நீ சிக்காவும் இல்லை. நம்ம பார்ப்போம் சிலருடைய ஃபேஸஸை பார்க்கும்போது நமக்கு தெரியும், அவங்க சிக்காவும் இருக்க மாட்டாங்க, ஆனால் வருத்தத்தில் இருப்பாங்க. கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? இட்ஸ் வெரி ஈஸி, isn't it? we see people, we say that, ஓ நீ ஃபீவராக இருக்கா, இதாக இருக்கா, இல்லை உன் முகத்தில் வருத்தமாக இருக்கே, பல நாளாக தூங்கலையே, இந்த மாதிரிலாம் we can easily sense. அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற எத்தனாவது அறிவுன்னு தெரில, பட் இட் இஸ் தேர். Hallelujah. So when we see people, we know. அதுபோல் தான் when we continuously see people, அவங்கள விசாரிப்பது முக்கியமான காரியம். either in the church or in the house or in the lift. ஒரு இந்தியனை பார்த்தீங்கன்னா தமிழான்னு கேளுங்க, தமிழ் பேசுவீங்களான்னு கேளுங்க, இல்லைன்னா இங்கிலீஷாவது பேசுவாங்க. இங்கிலீஷ் தெரியாமல் யாருமே இந்த இடத்துல இல்லை. கரெக்டான இங்கிலீஷோ, ரைட்டான இங்கிலீஷோ, சிங்கிலீஷோ, ராங் இங்கிலீஷோ, தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசுங்க. ஸோ வென் வி ஸ்பீக் டு தெம், தே வில் ஆப்வியஸ்லி ஸ்பீக். ஹலோ சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க, இனிஷியேட் த கான்வர்சேஷன். ஹி ஹஸ் பிளைண்டட் தி ஐஸ், ஹி ஹஸ் க்ளோஸ் தி இயர்ஸ் ஆஃப் த பீப்புள். எவ்வளோ ட்ரூன்னு பாருங்க. They are blinded. ஏன்னு சொன்னால் they do not see the value of the relationship. அதே நேரத்தில் அவங்களுடைய ப்ராப்ளம் போகும்போது எங்கே போய் எல்லாத்தையும் வெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில். we have to think about how can we engage people in a different way. சிலர்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் டைரெக்டாக பேசுனீங்கன்னா பேச மாட்டாங்க, மெசேஜில் போட்டிங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைண்ட் அ வே, அவங்க எவ்விதமாக பேசுகிறாங்க என்பதை பாருங்கள். as I said, we do not live in isolation. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ராஜா இடத்துல போகிறாங்க. ராஜா இடத்துல போய் பார்க்குற வேளையில், கேட்கிற வேளையில் ராஜா என்ன சொல்லுகிறார், நீ என்ன இது பண்ணுற, என்ன உனக்கு கவலை என்ன சொல்லு, ஐ ஆம் த கிங், ஐ கேன் டூ இட் ஃபார் யூ. அதான் இன்றைக்கி ஆண்டவர்ட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறார், உனக்கு பாரம் என்ன, இஃப் யூ ப்ரே ஃபார் சோல்ஸ், காட் வில் கிவ் யூ சோல்ஸ். ஆமென். அப்போ பாரப்பட்டு ஜெபிப்போன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த மாதிரியான ஆத்துமாக்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். பாரப்பட்டு ஜெபிப்போன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையை மூலமாக சிலருடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென்.